நிறைய விஷயங்களில் வந்து மாறிடுறோம். அதாவது பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கையும் கணவன் வீட்டில் போயிருக்கிற வாழ்க்கையும் வேறு வேறையாக இருக்குது. இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையும் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையும் நிறைய மாறுதல்களை சந்திக்கிறாங்க. நிறைய நேரங்களில் கனவுகளையெல்லாம் நிஜம்னு நினச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறதும், பல நேரங்களில் நிஜங்களை உண்மையை வந்து கனவுன்னு நினச்சும் மறப்பது தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. எப்போவுமே சரி, நாம் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகுது. எப்போவுமே சொல்லுவேன், நான் இன்றைக்கி தான் ஏமாந்து போனேன், இல்லை என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் நினச்சிட்டு இருந்தேன், அவர் நண்பராக இல்லை. இந்த மாதிரி இதை வந்து ஒரு 18 வயசில் தான் சொல்லணும்னு இல்லை, 28 வயசில் தான் சொல்லணும்னு இல்லை, 78 வயசுலேயும் இதே தான். நாம் யாருன்னு எல்லாரும் நம்மளை என்ன பற்றி நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற நினைவுகளே நம்மளை என்ன ஆகுதுன்னா, நிறைய நாட்களில் நம்மளுடைய ஐடென்டிட்டியை காமிக்க முடியாமல் இருந்துருது. உன்னோட கனவு பெருசாக இருக்கும்போது அந்த கனவை நனவாக்கணும்னா உன்னுடைய உழைப்பும் பெருசாக இருக்கணும். அதாவது நீ வந்து மாறலாம், ஆனால் அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்னா உன்னுடைய வளர்ச்சியாக இருக்கணுமே தவிர உன்னுடைய தளர்ச்சியாக இருக்கக்கூடாது. நீ முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்கணும்? உயர்வாக இருக்கணும், தாழ்ந்து போய் இருக்கக்கூடாது. மாற்றங்கள் மட்டும்தான் மாறாதது. அதனால் பிறருடைய மாற்றங்கள் எப்போவுமே உங்களை பலமிழக்க செய்யாது. அதாவது நேற்றைய வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு நம்மளோட பேசிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி நம்ம பேசலைன்னா அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க, இல்லை நிறைய பணம் வந்திருக்கும், இல்லை நிறைய வேலை இருக்கும். அப்படியே மனசை துடியாக தொடச்சிருவோம். ஐயோ, நீ என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, இவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தாங்களே, இப்போ பேசலேன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜும் நடந்துகிட்டே தான் இருக்கும். உன்னுடைய நண்பராக இருக்கிறவங்க நாளைக்கு இன்னொருத்தருடைய நண்பராக இருக்கலாம், அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கான். அதுக்காக உன்னுடைய பலத்தை நீ வந்து குறைவாக மதிப்பிட்டு ஒரு நொடியையும் வீணாக்கக்கூடாது. உன்னோட தேடல்களும் எதிர்பார்ப்பும் நியாயமாக இருந்தால் அதுவே உன்னை தேடி வந்து சேர்ந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக நினைக்கணும், நாம் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே எல்லாமே சேர்ந்து வந்துடும். நீங்கள் இறைவன்கிட்டையோ இயற்கையிட்டையோ கேட்கும் போதே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேட்டாலே எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு பணம் வேணும், எனக்கு நிறைய பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும் அப்படிலாம் கேட்காம மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் வேணும்னு கேளுங்க. நேரம் அப்படிங்கிறது வெறும் நொடியை மட்டும் கிடக்கிறது இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான்.